வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டே 2. நம்ம நேற்று வந்து காலடி எல்லாம் பார்த்தோம், ஃபுல்லாக அது ரிலேட்டடாக எல்லா வீடியோஸும் பார்த்தோம். இன்னைக்கு ட்ராவல் டைரீஸில் வந்து நம்ம குருவாயூரப்பன், அங்கே இங்கேருந்து காலடியிலேருந்து 85 கிலோமீட்டர்ஸ் இருக்குது குருவாயூர். ஸோ அங்கே குருவாயூர் கோயிலுக்கு போக போகிறோம். அங்கே வந்துட்டு துலாபாரம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்துட்டு ஒரு தன்வந்திரி, பழமையான 5000 இயர்ஸ் உள்ள ஒரு தன்வந்திரி கோயிலுக்கு போய் பார்க்க போகிறோம். அப்புறம் குருவாயூர்கிட்டேயே வந்துட்டு இன்னொரு கோயில் பக்கத்துலேயே இருக்குது. அந்த கோயிலுக்கு பேர் வந்துட்டு மம்மியூர் டெம்பிள். அங்கே வந்து எல்லா கடவுளுமே இருக்குது, சிவன், விஷ்ணு எல்லா கடவுளுமே இருக்குது. அந்த கோயிலுக்கும் நம்ம போகிறோம். ஸோ அதை தவிர இவர் இருக்கார் இல்லையா, ஆதிசங்கரர் வந்து சௌந்தர்ய லகரி எழுதின அந்த இடத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். நம்ம வந்து எல்லா பிளேசஸும் என் கூடயே உங்களையும் நான் அழைச்சிட்டு போகிறேன். டே 2. நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து தன்வந்திரி கோயில். கேரளாவில் தான் இருக்குது. காலடி பக்கத்தில் உள்ள ஒரு குட்டி ஊரில் இருக்குது. இந்த கோயில் வந்து 5000 இயர்ஸ் ஓல்டு. 5000 இயர்ஸ் ஓல்டு. அவ்வளோ அழகாக இருக்கார் தன்வந்திரி. இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக என்ன பண்ணுறாங்கன்னா, உடம்பு முடியாதவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா இங்கே சேனக்கிழங்கு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதை வாங்கிட்டு போய் சுவாமிக்கு சாத்தணும். அப்புறம் வந்து ஹோலாக உடம்பு ஃபுல்லாகவே முடியல அப்படின்னாக்கா ஒரு சின்ன எண்ணெய் பாட்டிலும், அதுக்கப்புறம் ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி அட்டை தான் அவர் கையில் இருக்கும், அட்டைப்பூச்சி. ஸோ அந்த அட்டையை வந்து வெள்ளி விக்கிரகத்தில் வச்சுருக்காங்க. அதையும் நம்ம வாங்கி சுவாமிக்கு போட்டோம்னாக்கா என்ன விதமான வியாதியும் குணமாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம். இது வந்து 5000 இயர்ஸ் ஓல்டுங்க. காலடிக்கு பக்கத்தில் இருக்குது. மஸ்ட் விசிட். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ஏரியாவே அவ்வளோ வைப்ஸ், அவ்வளோ நல்லா இருக்குது இந்த ஏரியாவே. கோயிலுக்குள்ளே நம்ம வீடியோ எடுக்க முடியாது, வெளியில் வந்து தான் பண்ண முடியும். அவ்வளோ நல்லாயிருக்கு. நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் வந்துட்டோம். குருவாயூர் கோயிலுக்கு வந்திருக்கோம். கிருஷ்ணர் கோயிலுக்கு குருவாயூரப்பனை பார்க்க போகிறோம். பயங்கர கூட்டம். நாங்கள் அங்கேருந்து காலடியிலேருந்து 85 கிலோமீட்டர் குருவாயூர். ஸோ அடுத்தது அங்கே வந்துட்ருக்கோம். நல்லா கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கி தான் பார்க்க போகிறோம் குருவாயூர் டெம்பிள். இங்கே வந்து துலாபாரம் குருவாயூர் டெம்பிளில் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பார்ப்போம். உள்ளுக்குள்ளே போகிறேன் கொஞ்சம் நேரத்தில். இதுதான் ஃப்ரண்ட் வியூ, குருவாயூர் டெம்பிளோட ஃப்ரண்ட் வியூ. குருவாயூரப்பன் டெம்பிள் என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம். குருவாயூர் டெம்பிள் சென்டர் ஆக போகிறோம். கிருஷ்ணரை பார்க்க போகிறோம். செம்ம கூட்டங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் குருவாயூர்
குருவாயூரப்பன் டெம்பிளில் அழகாக ஈகிள் மாதிரி ஒன்று வச்சுருக்கா, பார்த்துட்டு போவோம். ஃப்ரண்ட்டில் இருக்குது. எங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன் மம்மியூர் ஸ்ரீ மகாதேவா டெம்பிள். இங்கே விஷ்ணு சிவா எல்லாமே இருக்குது. குருவாயூரில் தான் இருக்குது. இன்னையோட டே இனிதே முடிஞ்சுது. ரொம்ப நல்லா தரிசனமாச்சு எல்லா டெம்பிள்லையும்.